வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் பூஜை அறையில் பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். மகாலட்சுமியின் பாதத்திற்கு முன்பு ஒரு சிறிய தட்டில் 2 விரலி மஞ்சளை போட்டு தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பூஜையை முடித்துவிட்டு அந்த 2 விரலி மஞ்சளை கொண்டு போய் உங்கள் வீட்டு கல் உப்பு ஜாடியில் போட்டு விட வேண்டும். விரலி மஞ்சளை போடுவதற்கு முன்பு கல் உப்பை தொட்டு வணங்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஊரை என்று சொல்லப்படும் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த பூஜையை செய்து இந்த விரலி மஞ்சளை கொண்டு போய் சமையல் அறையில் உள்ள உப்பு ஜாடியில் வைப்பது என்பது அவ்வளவு மங்களகரமான விஷயமாக சொல்லப்பட்டுள்ளது. விரலி மஞ்சளை உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் போடும்போது மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் விரைவாக தீர வேண்டும் என்று மகாலட்சுமியின் பெயரை 3 முறை உச்சரித்து விட்டு அதன் பின்பு போடுங்கள். பிறகு வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர முடியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதியதாக 2 விரலி மஞ்சளை வாங்கி வந்து மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து அதை கொண்டு போய் உப்பு ஜாடியில் போட வேண்டும். புதிய மஞ்சளை போடும் போது பழைய மஞ்சளை எடுத்து நீங்கள் உங்களுடைய உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா மஞ்சள் கிழங்குகளையும் ஒரு டப்பாவில் போட்டு ஒன்றாக சேர்த்து வைத்து அரைத்து பூஜை பொருட்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் மஞ்சள் கிழங்கு இருக்கும் வரை உங்கள் குடும்பத்திற்கு பணத்தின் மூலம் பெரிய பிரச்சனைகள் வரவே வராது. சிவ சிவ சிவாய நம.